இங்கே பாருங்க காய்ஸ், இந்த கொட்ட மழையிலையும் அந்த அம்மாவும் ஏதோ மழையில் நின்றுன்னு வியாபாரம் பண்ணுது. அவங்ககிட்டையும் வந்து வெள்ளரிக்காய் பிடுங்கி தின்னுக்கிறான் அந்த பையன். ஐயோ என்னடா இப்படி இருக்கு, முள்ளு முள்ளா ஏடா முள்ளு முள்ளா இருக்கு. விளாக் பண்றங்கிற பேர்ல வரப்புலேருந்து பாம்பு வந்துட போகுது. அதானே பார்த்தேன், என்னைய தள்ளி விடுறதுலே இரு, எப்படியாவது எனக்கு ஒன்றுட்டா சரின்னு சோழியை முடிச்சா சரி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க லைக் ராஜ். ஸோ இந்த விளாக் வந்து எதை பத்தி பார்க்கறதுங்க, தஞ்சாவூருக்கு வந்து விவசாயம் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வந்து தஞ்சாவூர்காரன், தஞ்சாவூர்ல பிறந்துட்டு விவசாயத்தை காட்டாம இருந்தா எப்படி? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விளாக்ல பார்க்கணும். இந்த விளாக் கொஞ்சம் புதுசா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ புதுசா நம்ம சேனலை பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விளாக்குள்ள போகலாம். இப்போ வந்து எங்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ அப்படியே கோவித் ஃப்ளோ அப்படியே போக போறோம். எங்கேயாவது வந்து ஒரு இயற்கையான சூழல் இருக்கா, அதை அந்த வந்து அந்த லொக்கேஷனை பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, அந்த இடத்த வந்து அப்படியே சுத்தி பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றேன், நானும் சுத்தி பார்க்க போறேன், புக்கும் அதை காட்ட போறேன். வாங்க போலாம். காட்டுக்குள்ள கூட்டு போறேன். காடு இல்லடா, வழி வழி வழி. இப்படி தனியாகவே சுற்றுறேன் திவ்யா இல்லாமல். இந்த மாதிரி இடத்துக்குலாம் திவ்யா கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவளும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இயற்கை இதெல்லாம் ரசிப்பா, ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவள் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் கூட இருக்கனே, தனியாக வந்தால் கூட பரவாயில்ல, இவன் கூட இருக்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. அவன் பண்ணுற அலப்பறையெல்லாம் என்னால் தாங்க முடியல காய்ஸ், சத்தியமாக என்னால் தாங்க முடியல. சீனு போட்டு தள்ளுறான் அங்கே நின்றுக்கிட்டு. இதுதான் பாம்பு பொத்து. பாம்பு பொத்துன்னா என்னன்னு தெரியுதா? பாம்போட வீடு இதுதான். எப்படி இருக்கு பாருங்க. நான்லாம் இதை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். இதுக்குள்ளே தான் பாம்புகள் இருக்கும். சில இது இந்த உடும்பு, எலியெல்லாம் கூட இதில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து பாம்பு புத்து தான். ரஜினி ஸ்டைலில் கையில் விட்டு பார்க்கணுமா? சன்ஷேடை பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் 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 வாவ். இது வந்து என்ன செடி தெரியுதா காய்ஸ்? எள்ளு செடி. உங்களுக்கு ஒரு விஷயம் காக்கிறேன். எள்ளு செடினா என்ன தெரியுமா? எள்ளு சாப்பிடுவீங்கள்ல, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அந்த மாதிரி எள்ளு இதுதான். இதில் தான் நல்லெண்ணையும் தயாரிப்பாங்க. பயமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அங்கே போயிட்டுருக்கோம், அந்த மரத்துக்கு போயிட்டுருக்கோம். இல்லைடா, புல்லுடா. இதுதான் இது நாற்று விதைச்சிருக்காங்க, புரியுதா? இனிமே தான் இது நெல்லா வரும். இந்த வரப்பில் போயிடலாமா? போயிடலாம் காய்ஸ். சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தோம், ஒரு மரம் பார்த்தோம், அழகாக இருந்துச்சு தூரத்துலேருந்து. அந்த மரத்தை நோக்கி எங்கள் பயணம் போயிட்டுருக்கு. எப்பயுமே சிவன் கோயில் தேடி போவோம் அந்த மாதிரி பயணம். இப்போ புதுசாக ஒரு மரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன் தெரியுமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்கள் ஊருக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் வயல் வரப்பில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். வரப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் நடந்து ரொம்ப பல வருஷம் ஆன மாதிரி ஃபீல். ஸோ ஒரு வாட்டி நடப்போம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு ஆனால் இந்த ஃபீல் இல்லைடா, நல்லா இருக்குல்ல? ஏதோ விவசாயி, நம்ம விவசாயி. இங்கே நிறைய இந்த நடவுலாம் நடுவாங்க, களை பறிப்பாங்க. அப்புறம் உளுந்து. நாற்று தான்டா, ஆனால் இந்த நெல் ஆகலைன்ற நான், புரியுதா? நெல் ஆகலடா, அது வரப்புல இருக்குடா. வரப்புல இருக்கிறதெல்லாம் புல்லுடா. இந்த பாரு, இது நெல். இந்த காமிக்கிற பாரு, நெல். இதாண்டா நெல். என்னடா நீனு,
இது வைக்கல அறுத்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்க. இந்த வைக்க தான் மாடு சாப்பிடும். ஐயோ என்னடா இப்படி இருக்கு, முள்ளு முள்ளா ஏடா முள்ளு முள்ளா இருக்கு. விளாக் பண்ணுறங்கிற பேரில் வரப்புலேருந்து பாம்பு வந்துட போகுது. அதானே பார்த்தேன், என்னைய தள்ளி விடுறதுலே இரு, எப்படியாவது எனக்கு ஒன்றுட்டா சரின்னு சோழியை முடித்தா சரி. இதெல்லாம் ஒரு அண்ணனடா நீ. காய்ஸ் இந்த மரம் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த மரத்துக்காக நாங்கள் இவ்வளோ போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. பார்க்குறீங்களா? விறப்பில் நடந்து ஒன்றும் இல்லை, விறப்பில் நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சா, அதனால கொஞ்சம் வண்டி காலில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலாக அந்த மரத்தை பாருங்க. இந்த மரம் தான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தூரத்துலேருந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அதான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டோம். மரத்தடியில் போய் உட்காந்து மொக்கையை போடுவோம். எங்களையும் மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். காலையில் தான் வந்து கருது மிஷின் வந்து அறுத்துருக்க மாட்டிருக்கு. வாவ் சூப்பர்ரா ஏலி. உண்மையான மரத்துக்கு கீழே ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா? இது எதுக்கு தெரியுமா காய்ஸ்? இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வயலுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்குனே இந்த இது வாக்கியா வெட்டி விட்டுருப்பாங்க. இன்னொரு விஷயம், பம்பு செட்டு ஓடுறா, வாடா போகலாம் பம்பு செட்டுக்கு. அங்கே போடுறா ஓடுது, வாடா எப்படா வாடாண்ணா இந்த தான் போகணா. விறப்பு டேய், விறப்பு இருக்கு போடுறா, வாடா. நீ இந்த அட்டியை பார்த்தோன்னே இங்கே நிறைய சரக்கு கிற்கெல்லாம் அடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. எங்கள் ஊருக்காரங்க வந்து இந்த மாதிரி அடுத்த தாண்டா நல்லா பால் டாயில் குடிச்சு சாவலாம் நூடிப்பட்டியா. அண்ணே ப்ளீஸ்டா, அப்பெல்லாம் செத்துறாதுண்ணே. ப்ராங்க் வீடியோ சூப்பர்ரா, நல்ல ஐடியா. அருணுக்கு ஃபோன் பண்ணி, அருணுக்கு அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி வசல் போட்டுருவோமா? ஒரு அண்ணன் மருந்து குச்சிச்சா. சூப்பர்ரா. அவங்க வீட்டில் இரு, இங்கே கொண்டா ஃபோன் அடிக்கிறேன். நல்ல ப்ராங்க்டா, வாடா குர்ரா. காய்ஸ் இது மரத்தை நிப்பாட்டி பார்க்கறதுக்கு வந்த பாவத்துக்கு பால் டாயில் அங்கே இருக்க பால் டாயில்கிட்ட பார்க்குறக்கா பால் டாயில் குடிச்சிட்டோன்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில். ஸோ விலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது. ஏண்டா அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அசிங்கமாக திட்டினாங்க, அவன் இந்த மாதிரி பால் டாயில் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுவான். வீட்டில் சொல்லி எங்கள் அம்மா போய் என்னன்னு பாருங்கன்னு தான் சொல்லுங்க. இருங்க இஸ் வாய்க்கால பாருங்க, தெரியுதா தெரியலையா? தெரியுது. பம்பு செட்டு காட்டுறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்கள் ஊர் சைடெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். இப்போ தான் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அப்போ ரொம்ப பஞ்சம். 2 சைக்கிள்லையும் வச்சு தண்ணியை அடிச்சுக்கிட்டு நானும் என் தங்கச்சி ஒரு சைக்கிளு, இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்த சைக்கிளு, நான் வந்து பெரிய சைக்கிள் ஓட்டுவேன், என் தங்கச்சி சின்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளில் மினிமம் 5 குடம் 6 குடம் எடுத்துகிட்டு வருவோம். கயிறு 2 கயிறில், ஒரு கயிறில் இங்கிட்டு ஒரு குடம் இங்கிட்டு ஒரு குடம் கட்டிக்குவோம். அதேமாதிரி இன்னொரு கயிறில் இங்கிட்டு ஒரு குடம் இங்கிட்டு வருவோம். இப்போ அந்த உட்கார்ற இடத்துல வந்து கட்டிக்கிட்டு முன்னாடி சீட்டில் ஒரு குடம் வச்சுக்குவோம். மொத்தம் 5 குடம். நான் 6 குடம் தூக்கிட்டு வருவேன், என் தங்கச்சி 5 குடம் தூக்கிட்டு வருவோம். அதனால் தண்ணிக்கு பஞ்சம். என்ன பண்ணுவோன்னா, குளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பம்பு செட்டில் தான் வந்து குளிப்போம். ஸோ இப்போ இந்த பம்பு செட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதை விட பெரிய பம்பு செட்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பம்பு செட்டை பார்க்குறீங்களா? பாருங்கள். டொனை இல்லை, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு டைவ் அடிக்கணுமா? டைவ் அடித்து இந்த அந்த கல்லில் என் மண்டை தெரிக்கணும், அதுதானே ஆசைப்பட்றேன். பம்பு செட்டை பாருங்கள் காய்ஸ், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்ன கதை தெரியுமா? இப்போ விறப்பில் நடந்து வந்தோம்ல, அரிக்கும். எனக்கு அரிக்காது, நீ மனுஷ சின்னமாக இருந்தால் தானே பேண்ட் போட்டுக்கணுங்கள. ஆமாண்டா, நான் தாண்டா அரைக்கால் சவுடிச்சல் போட்டிருக்கேன், அரிக்கும். இப்போவே எனக்கு அரிக்கிற மாதிரி. இங்கே இருங்க, இங்கேருந்து இந்த வாக்கியா வந்து அங்கே போதும், அந்த மரத்தை தாண்டி தண்ணி போயிட்டுருக்கு எல்லா வயலுக்கும். இந்த சைடில் உள்ள எல்லா வயலுக்கும் இங்கிட்டு தண்ணி போகும். வெட்டி விட்டுக்குவாங்க, விறப்பை பாதியை வெட்டிக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி இறக்கி விடுவாங்க. இந்த இதெல்லாம் கிடக்கு பாருங்க, தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த அந்த அறுக்கப்படுற அது பெரிய பம்பு செட்டு தான்டா, அங்கே ஒன்று நிற்கிது, இந்த அறுக்கப்படுற தெரியுதா? அது வந்து பெரிய பம்பு செட்டு தான். ஏன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த குழா தெரியுதா, அந்த குழாயிலேருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி பெரிய பம்பு செட்டில் தான் நாங்கள் போய் குளிப்போம். ஆற்றுக்கு போகணுமா? கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆற்றுல போய் அதாவது ஒரு பக்கம் நெல் விளையும், இன்னொரு பக்கம்
பாருங்க தேங்காய் மரம்லாம் போட்டிருக்காங்க. இது பனை மரம், அது ஆலமரம், வாழைக்காலாம் போட்டிருக்காங்க பாருங்க. வாழைக்காய், தென்னை மரம் எல்லாம் போட்டிருக்காங்க. ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அவன் என்னன்னா வரவே மாட்டான் கேமரா பிடிக்கிறதுக்கு, மொக்க போட்டுன்னே இருக்கான். யாரு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பேசினே இருக்கான். சரி, எங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது, எங்கள் வயல்வெளிலாம் எப்படி இருக்குது? நிறைய பேர் வந்து சிட்டிக்குள்ளே இருப்பீங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூரில் பிறந்துட்டு நம்மளோட தஞ்சாவூரில் ஃபேமஸ் என்னென்னு தெரியுமா? நெல்லுக்கு ரொம்ப ஃபேமஸ், விவசாயம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம விவசாயம் இதை காமிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கோம், எங்கள் ஊரை சுற்றி காமிச்சிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்குது. வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் அதாவது 2 வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வ்ளாகில் வரேன். நாங்கள் இந்த மரத்தை நோக்கி வந்த நேரம் இங்கே மழை ரீல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மழை ஆயிடுச்சு. இப்போ எப்படி போனாலும் மாட்டிக்க வேண்டாம். டேய், கொட்டைக்களி தான், சாரி கொட்டைக்காடு தான். செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, தூரிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக பெய்யுதுரா, செத்த சிவாண்டி. ஏய், ப்ராங்க் பண்ணுறேன்னு என்ன பண்ணல, என்னத்துக்கு பண்ணல? ப்ராங்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பண்ணாததுக்கு என்ன காரணம் சொன்னா, வீட்டில் பயந்துருவாங்கடா, வேணாண்டான்ட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், நியாயமாக பட்டுச்சு. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்டாயில் தப்பாக மட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லாருமே உடம்பு முடியாது, யாரையாவது ப்ராங்க் பண்ணணும். எல்லாரும் உடம்பு முடியாத இருக்கிறாங்க. அதுதான், அது எதுக்கு நமக்கு வம்பு? அந்த இடத்துல இருக்கு வம்பு. சோழியை மரத்தை பார்த்தோமா மலையில நினைச்ச, மரத்தை பார்த்தோமா மலையில நினைச்சமான்னு போய்கிட்டே இருப்போம்னா செம்மையா போய் வீட்டுக்கு எப்படி போய் சேருவேன்னு தெரியல. நிறையா உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன், களை பறிக்கிறது, நாற்று நடுறதெல்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன். மழை வந்து சொதப்பிச்சு. ஒரு 2 ரீல்ஸ் பண்ணோம், அதுக்கு மழை வந்துருச்சு. சொல்கிறா, பரவாயில்ல சொல்கிறா. 2 ரீல்ஸ் சாரி காய்ச்சி, ஒரு 4 ரீல்ஸ் பண்ணேன், அதில் 2 ஏதாவது ஓகே பண்ணுவேன். 4 5 பண்ணேன். இப்போ ஒன்று கிரிச்சா பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துட்டு வாங்க. 3, 2, 1. மலையில் மாட்டிக்கிட்டோம். பயங்கரமாக மழை பெய்யுது, அங்கிட்டும் பெய்யுது, இங்கிட்டும் பெய்யுது, அங்கிட்டும் பெய்யுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு அம்மா வெள்ளரிக்காய் வித்துட்ருக்காங்க. வெள்ளரிக்காய் சாப்பிடலான்னு தான் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனோம், வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பாவம் இவனை கூட்டு மழையில் நிறைய வச்சாச்சு. இங்கிட்டும் மழை பெய்யுது, இங்கிட்டு பார்த்தா சோன்னு மழை, இங்கிட்டு பார்த்தாலும் சோன்னு மழை. இங்கிட்டு வருதுல, இங்கிட்ட அடிக்குது காத்து. இங்கே பாருங்க காய்ச்சி, இந்த கொட்டை மழையிலையும் அந்த அம்மாவும் ஏதோ மழையில் நின்றுன்னு வியாபாரம் பண்ணுது. அவங்ககிட்டையும் வந்து வெள்ளரிக்காய் பிடுங்கி தின்னுக்கிறான் அந்த பையன். என்ன அவங்க அன்பா கொடுத்தாங்கடா, போய் சொல்கிறாங்க காய்ஸ், பிடிங்கி தான் திங்கிறேன் காய்ஸ். அன்பா கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். கூகுள் பே ஒர்க் ஆகலை, என்ன பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுங்க. இந்த மழையில் உனக்கு இந்த வெள்ளரிக்காய் கேட்குதா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் அவங்கள வெறுப்பேற்றின்னு நீ சாப்பிட்ற. யாரா வெறுப்பேற்றிக்கிட்டு? ஏன் வண்டி தானா ஆஃப் ஆகிட்டு? தண்ணி பட்டிருக்கோம் இல்லை ப்ளக்கில். ஆமாம், உனக்கு வீடியோ கேட்குது.
எங்கள் அம்மா கிட்ட போய் செம்மையாக திட்டுவாங்க போகிற மழையில் நனைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். மழை வந்து இப்படி சொதப்பிடுச்சு. ஃபைனலி எங்கள் ஊருக்குள்ள இருக்கேன். ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேட்குதா? 2 ரீல்ஸ் பண்ண பாவத்துக்கு மழை வந்து நனைஞ்சிருச்சு. ஆனால் மழை நனைஞ்சு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். நீங்களும் பாருங்க. அமைதியாக இருக்குல்ல. வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க? பிரியாணி. பிரியாணியா? பிரியாணி சரி, நீங்கள் ஏன் இப்படி பிரியாணி மாதிரி இருக்கீங்க? மழையில் நீங்களும் நனைஞ்சிட்டிங்களா? நானும் நனைஞ்சிட்டேன். பிரியாணி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க காய்ஸ். அப்படியே ஓப்பன் பண்ணுங்கம்மா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணியை லைட்டாக லியோவை பாரு. லியோவின் அட்டகாசம். இது என் பாப்பா, சித்தி பொண்ணு, ஊர்லேருந்து வந்திருக்கா. எக்ஸாம் லீவ் முடிஞ்சிருச்சுன்ட்டு அங்கே வேறு எங்கள் அம்மா. ஏமா 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 வா, பிரியாணி ரெடி. ஒரு கிண்டணுமா? அது சரி. சரி அம்மா சொல்லியிருக்கலாம்ல நான் பிரியாணி செய்வது எப்படின்னு நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சிருப்பேன். காய்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களாம் மீட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற vlog-ஆக இருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.